standard mathsல exercise 1.4 question number 9 இது ஒரு முக்கியமான question இது f of x is equal to x plus 2 இதுக்கு interval வந்து x greater than 1 2 minus 1 less than or equal to x less than or equal to 1 function x minus 1 limit minus 3 less than x less than minus 1 இதுக்கு நமக்கு questions கேக்குறாங்க first f of 3 கண்டுபிடிக்கணும் அடுத்து f of 0 கண்டுபிடிக்கணும் அடுத்து f of minus 1.5 கண்டுபிடிக்கணும் அடுத்தது f of 2 plus f of minus 2 கண்டுபிடிக்கணும் இப்போ சொல்யூஷன் போடலாம் ஃபஸ்ட்டு f of 3 கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் இந்த லிமிட் எப்படி இன்டர்வல் பிரேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க இந்த நம்பர் லைனில் 0 1 2 3 4 5 6 இங்கே நெகட்டிவ் -1 -2 -3 -4 இப்படி போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 கொடுத்துருக்காங்க இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை ஸோ 1 விட அதிகமாக இருக்கிறதுல இங்கே 1க்கு பக்கத்தில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 2 அடுத்து -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இப்போ -1 மேலே ஒரு டாட் வச்சுக்கோங்க 1க்கு மேலே ஒரு டாட் வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் ஆகும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 அடுத்தது -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1 -3யும் எண்ட் பாயிண்ட் கிடையாது -1 எண்ட் பாயிண்ட் கிடையாது ஸோ -1க்கு இங்கேருந்து எடுத்துக்கோங்க -3க்கு முன்னாடி முடிச்சிருங்க இது வந்து x -1 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ஈஸியாக போடலாம் இப்போ f of 3 இப்போ இதில் இந்த 3 எந்த இன்டர்வல் இருக்குன்னு பார்க்கணும் இங்கே இருக்குது இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து x + 2 அப்போ அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் 3 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 5 இப்போ f of 3 is equal to 5 அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் f of 0 கண்டுபிடிக்கணும் 0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும் 0 இந்த இன்டர்வல் இருக்குது 0க்கு நேரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து 2 அப்போ ஆன்சர் 2 தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதில் ஆன்சர் அவ்வளோதான் அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் f of -1.5 இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் -1.5 -1.5ன்றது -1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்கும் -1லேருந்து இங்கே -2க்கு இன்பிட்வீனில் கூடிய ஃபங்க்ஷன் வந்து x -1 அப்போ இந்த ஃபங்க்ஷனில் இதை வேல்யூ போடணும் எக்ஸுக்கு பதிலாக -1.5 -1 which is equal to -2.5 அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் f of 2 plus f of -2 கேட்குறாங்க இப்போ f of 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும் 2 இங்கே இந்த இன்டர்வலில் இருக்குது x + 2 அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 + 2 ப்ளஸ் f of -2 -2 வந்து இந்த இன்டர்வல் x -1ல் இருக்குது அப்போது எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணணும் இப்போ 2 + 2 4 ப்ளஸ் -2 -1 -3 therefore 4 - 1 - 3 is equal to 1 answer